ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு. நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மோரோவர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக மக்கள் வந்து சட்டத்தை அறிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கேஸ் லா பார்க்க போகிறோம். அதாவது டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு எதிராக வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அதாவது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயணி தனது சொந்த உடைமைகளை பாதுகாக்க முடியாவிட்டால் ரயில்வே பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றம். இதோடைய வழக்குடைய பின்னணி மற்றும் வந்து என்ன சட்டத்தின் கீழ் வழக்கு தொடங்கப்பட்டது, எந்தெந்த நீதிமன்றங்களில் வழக்கு நடந்தது, மற்றும் வந்து என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டது, எதற்காக இந்த வழக்கை வந்து அதாவது ரயில்வே வந்து பொறுப்பு அல்லன்னு சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது என்ன கேஸ் அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து விரிவாக பார்க்குறோம். அதாவது ரயில் பயணிகள் பொது பயணி ஒருவர் தனது பை திருடப்பட்டதை தொடர்ந்து இந்திய ரயில்வேயிடமிருந்து இழப்பீடு கோரும் கோரிக்கையை நிராகரித்த தேசிய நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம் நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் முடிவை எதிர்த்து ஒரு பயணி தாக்கல் செய்த மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ரயில்வே ஊழியர்கள் திருட்டுக்கும் அலட்சியத்திற்கும் இடையே நேரடி தொடர்பு நிறுவப்படவில்லை என்பதும், முன்பதிவு செய்யப்படாத தனிப்பட்ட சாமான்கள் இழப்புக்கு ரயில்வே பொறுப்பேற்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதாவது நீங்கள் லக்கேஜ் கொண்டு போகிற லக்கேஜை வந்து நீங்கள் வந்து அதை வந்து முன்பதிவு செய்யலை, அந்த லக்கேஜ் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு லக்கேஜ் வந்து பைக் அனுப்புகிறீங்க அப்படின்னா அதை வந்து பணம் கட்டி அதை வந்து அனுப்புவீங்க. அப்போ அதுக்கு வந்து ரயில்வே வந்து பொறுப்பாகும். ஒரு பைக் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது ட்ரெயினில் அப்படின்னா அந்த பைக் வந்து சேதமடைஞ்சிருந்தாலோ இல்லை பைக்கே இல்லை என்றாலோ பொறுப்பாகும். அந்த மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு பயணி, ஆனால் உங்களுடைய உடைமையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க, அப்போ வந்து இது வந்து முன்பதிவு பண்ணப்படாதது அப்படின்னு ஒரு கருத்து வந்து வருகிறது. அப்படிங்கிறதுனால வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ச்சியாக நம்ம வழக்குடைய பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது மனுதாரர் சைலேந்திர ஜெயின் ஜனவரி 16, 2013 அன்று புதுதில்லியில் இருந்த நாக்பூருக்கு செல்லும் ரயிலில் 3வது ஏசி பெட்டியில் முன்பதிவு செய்யப்பட்ட படுக்கையுடன் ஏறினார். போபால் நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது மடிகணினி, கேமரா, ஏடிஎம் கார்டுகள் மற்றும் 84,450 மதிப்புள்ள பிற மதிப்புமிக்க பொருட்கள் அடங்கிய அவரது பை திருடப்பட்டதை கண்டுபிடித்தார். பெட்டி உதவியாளர் ஒத்துழைக்கவில்லை, நடத்துனரை காணவில்லை, ஆர்பிஎஃப் அல்லது சிஆர்பிஎஃப் பணியாளர்கள் யாரும் இல்லை என்று அவர் கூறினார். சிஆர்பிஎஃப் நாக்பூரில் பிரிவு 379 ஐபிசியின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது, அவருடைய உடைமை காணவில்லை என்று. அதைத் தொடர்ந்து டெல்லி நுகர்வோர் மன்றத்தில் துன்புறுத்தல் மற்றும் சொத்து இழப்புக்காக 1 லட்சம் இழப்பீடு கோரி புகார் அளித்தார். மாவட்ட மன்றம் ரயில்வே சேவையில் குறைபாடு உள்ளதாக கூறி துன்புறுத்தல் மற்றும் வழக்கு செலவுக்காக 5,000 வழங்கியது. மேல்முறையீட்டு மாநில நுகர்வோர் தகராறு தீர்வு ஆணையம், அதாவது ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன், ரயில்வே அதிகாரிகளின் கடுமையான அலட்சியத்தை காரணம் காட்டி இழப்பீட்டை 1 லட்சமாக உயர்த்தியது. இந்திய ஒன்றியம் ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் உத்தரவை எதிர்த்து, அதாவது ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்ட்ரிக்ட் ரெட்ரஸல் கமிஷன் வந்து உடைமை காணவில்லைன்னு
காம்பன்சேஷன் போட்டிருந்தார். அதை வந்து அங்கீகரிச்சிட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் ரயில்வே கவர்மெண்ட் நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனுக்கு போகிறாங்க. அதாவது இந்திய ஒன்றியம் ஸ்டேட் கன்சியூமர் டிஸ்ட்ரிக்ட் ரெட்ரஸல் கமிஷனின் உத்தரவை எதிர்த்து நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன் முன் எதிர்த்து இது ஆகஸ்ட் 29, 2024 அன்று இழப்பீட்டை ஒதுக்கி வைத்து அசல் புகாரை தள்ளுபடி செய்தது. பின்னர் ஜெயின் அரசியலமைப்பில் 227வது பிரிவின் கீழ் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகினார். வாதங்கள் மற்றும் சட்ட பகுப்பாய்வு. ரயில் இயக்கத்தின் போது நடத்துனர்கள் மற்றும் உதவியாளர்கள் ரயில் பெட்டி கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்து அங்கீகரிக்கப்படாத நுழைவை தடுக்க ரயில்கள் பூட்டப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகம் 11/9/1998 தேதியிட்டு அறிவிப்பை ரயில்வே அதிகாரிகள் மீறியதாக மனுதாரர் வாதிட்டார். வடக்கு ரயில்வேயில் தேசிய ஆணையம் வெர்சஸ் பல்பீர் சிங் மற்றும் இந்திய ஒன்றியம் வெர்சஸ் தயா சங்கர் திவாரி ஆகியோரின் முந்தைய முடிவுகளை அவர் மேற்கோள் காட்டினார். அங்கு இதே போன்ற சூழ்நிலைகள் சேவை குறைபாடுகளாக கருதப்பட்டன என்று வாதாடினார். இதற்கு பதிலாக ரயில்வே என்ன முன்வைத்தது என்பதை நாம் பார்க்கலாம். வாதங்களை. அசல் புகாரில் அங்கீகரிக்கப்படாத நுழைவு அல்லது திறந்த கதவுகள் பற்றிய எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்றும் திருடப்பட்ட பையுடனும் பதிவு செய்யப்படாத சாமான்கள் இருந்தன. மேலும் ரயில்வே சட்டம் 1981 பிரிவு 100 மற்றும் தொடர்புடைய கட்டண விதிகளின் கீழ் முன்பதிவு செய்யப்படாத சாமான்களுக்கு ரயில்வே பொறுப்பு அல்ல என்று கூறியது. தனிப்பட்ட உடைமைகளை பாதுகாப்பதற்காக இருக்கைகளின் கீழ் இரும்பு வளையங்களை போன்ற வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் பயணிகள் அவற்றை பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று வாதிட்டது ரயில்வே. திருடப்பட்டதாக கூறப்படும் பொருட்களை தான் கொண்டு வந்ததற்கான ஆதாரங்களை மனுதாரர் சமர்ப்பிக்க தவறிவிட்டார் என்றும் வாதிட்டது. நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். நுகர்வோர் புகாரில் திறந்த கதவுகள் அல்லது அங்கீகரிக்கப்படாத நுழைவு திருட்டுக்கு வழிவகுத்தது குறித்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டு ஏதும் இல்லை என்று நீதிபதி ரவீந்தர் குறிப்பிட்டார். நீதிமன்றம் பின்வருமாறு குறிப்பிடுவதையும் நாம் பார்க்கலாம். நடத்துனர் கதவுகளை மூடியே வைத்திருந்ததன் மூலம் கடமையை முறையாக செய்யவில்லை என்ற குறிப்பிட்ட குற்றச்சாட்டு எதுவும் இல்லாத நிலையில் பயிற்சியாளரிடமிருந்து அவர் இல்லாதது சேவை குறைபாடாக கருதப்படுகிறது. நிலைய கண்காணிப்பாளர் விர்சஸ் சுரேந்தர் போலே 2023 SCC சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் 741வது பக்கத்தில் இருந்து வழக்கின் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை குறிப்பிட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பு பயணிகள் தங்கள் சொந்த உடைமைகளை பாதுகாக்க முடியாவிட்டால் ரயில்வே பொறுப்பேற்க முடியாது. திருட்டுக்கு அலட்சியம் நேரடியாக காரணமாக இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று நீதிமன்றம் முடிவு செய்து நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனின் முடிவை உறுதி செய்தது. அதன்படி மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனின் முடிவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து ரயில் பயணத்தின் போது குறிப்பாக ரயில்வேயின் அறிவிக்கப்படாத அல்லது முன்பதிவு செய்யப்படாத போது பயணிகள் தங்கள் தனிப்பட்ட உடைமைகளை பாதுகாப்பது முதன்மையான பொறுப்பு என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தியது இந்த தீர்ப்பின் மூலம்.
அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரயில்வே, ஆஹ், ஒரு உடைமையை நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா அந்த உடைமையை நீங்கள் தான் பாதுகாக்க வேணும். மற்றும் வந்து அந்த உடைமையை நீங்கள் எடுத்துவிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஆதாரம் இருக்கிறது, அதற்கு வந்து பதில் இல்லை. அதாவது அதை போன்று வந்து அவருடைய கம்ப்ளைண்டில் வந்து கதவு மூடி இருக்கணும், சிஆர்பிஎஃப் வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து அதில் வந்து சொல்லப்படவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்னென்னா, ஒரு பொருளை நம்ம அனுப்பும்போது ஏதோ ஒரு மீன் வைக்கப்பட்ட ஒரு பெட்டிகளை வந்து ஒரு கண்டெய்னர் ஒரு ஒரு ரயில்வேலே கொண்டு போகிறாங்க. பேசஞ்சர் ரயில்வேல ஒரு பெட்டியை வந்து தனியாக அமைத்து அதில் வந்து கொண்டு போகிறாங்க. அப்போ வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பதிவு செஞ்சிடுறாங்க. அப்போ நீங்கள் பொருட்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பொருட்களை வந்து என்ன எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த வழக்கு வந்து இழப்பீடு தர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதை நேஷனல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிஷன் சொன்னதை வந்து உறுதி செய்து ஸ்டேட் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன் வந்து பணம் கொடுக்கணும்னு சொன்னதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செட்டசைட் பண்ணிடுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பொருட்களை நீங்கள் தான் வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு. நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து முக்கியமாக எல்லா விஷயமுமே வந்து சட்டம் சார்ந்தே வந்து இதில் போடுகிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். மோரோவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலிமா மக்கள் வந்து நிறைய சட்டங்களையும் கேஸ் லாஸையும் வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. நன்றி, வணக்கம்.